भवतु सनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। अत्र सर्गो विसर्गः स्थानं पोषणम् ऊतयः मन्वन्तरः ईशानु कथा निरोधः मुक्तिः आश्रयः। பாகவதம் அல்லது புராணம் என்று சொன்னோமேயானால் இந்த 10 லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சொல்வார்கள். இந்தந்த அடையாளங்கள் இது உள்ளே இருக்கிறது. அப்போ 3வது ஸ்கந்தத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம். சர்க விசர்க ஸ்தான போஷண ஊதயா மன்வந்தரா ஈசானு கதா. மன்வந்தரம் மனுக்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை முறை. ஈசானு கதா என்றால் அவதாரங்களுடைய வாழ்க்கை முறை. இது 9 தசகம் வரை பேசப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 10வது தசகத்தினுடைய லட்சணம் என்ன என்றால் நிரோதம். நாம் 10வது ஸ்கந்தத்துக்குள்ளே போகின்றோம். இந்த ஸ்கந்தத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய சாரம் என்ன அல்லது அடையாளம் என்றால் நிரோதம். ரோதனம். ரோதனம் என்றால் தடை செய்தல், நிறுத்துதல். நிரோதஹா என்றால் நிச்சயமாக தடை செய்வது, நாசமாக்குவது, அழித்தல், கட்டுப்படுத்துதல், அடக்குதல். எதை நிரோதம் செய்ய போகிறார் பரமாத்மா? இந்த தசகத்திலே அவதாரம் எடுத்து வருகிறார். அவதாரம் எடுத்து வந்து எதை நிரோதம் செய்வதற்காக வருகிறார்? நீங்கள் உடனே சொல்லிடலாம், அசுரனை நிரோதம் செய்வதற்காக வருகிறார். நமக்கு இந்த புராணங்கள் இதிகாசங்கள் படித்து
யாருக்கோ நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சினிமாவை பார்த்து பார்த்து எப்படி நம்முடைய புத்தி மழுங்கி போச்சோ, யாருக்கோ நடக்கக்கூடிய சம்பவத்தை எவனோத்தன் படம் எடுக்கிறான், அதை யாரோ பார்க்கிறார்கள், நாம் உட்காந்து ரசிக்கிறோம்னு நாம் நினைச்சுக்கிறோம். அதே போல புராணங்கள் இதிகாசங்களை பற்றி படிக்கும் போது பேசும்போது யாருக்கோ 2 பேருக்கு இடையிலே நடந்த சம்பவங்கள், அது அதுக்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்ம ஒரு பார்வையாளராக இருந்து அதை ரசிக்கலாம், கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி நினைத்தால் புராணங்கள் ஏதோ ஒரு கருத்தை நமக்கு சொல்ல வருகிறது, அந்த கருத்தை நாம் இழந்து விடுவோம், புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவோம். நிரோதம் என்றால் அழித்தல், நாசமாக்குதல், கட்டுப்படுத்துதல், தடை செய்தல். யாரை? இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலே எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை தடை செய்தல், அதை அழித்தல், அதை நாசமாக்குதல். இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலே தடையாக இருப்பது எது? ஆசுரி சம்பத்தும் ராட்சச சம்பத்தும் இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. தம்ப தர்ப்ப அபிமானஸ்ச குரோதஹ பாருஷ்வ அஜ்ஞானம். இந்த 6ம் பகவானை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய பெரும் தடைகள். தம்பம், தர்ப்பம், அபிமானம், குரோதம், பாருஷ்வம், அஜ்ஞானம். இந்த 6ம் இறைவனை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, எந்த ஜீவன் விரும்புகிறதோ அவர்களுக்கு எல்லாம் இந்த 6 குணங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணுமா என்னன்னு? இப்போ தம்பம்னா என்ன, தர்ப்பம்னா என்ன? தம்போ தர்பஹா அபிமானஹா குரோத பாருஷ்வம் அஜ்ஞானம். நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசுர ராட்சச சம்பத் செல்வங்கள் இருந்துட்டு போட்டுமே. அதனால இப்ப என்ன வந்தது உங்களுக்கு சுவாமிஜி? நாங்க வாட்டில் அதோட இருந்து போறோம், எங்களுடைய செல்வமாவே இருந்துட்டு விட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன வந்தது? இப்போ எதுவரை இந்த ராட்சச சம்பத், ஆசுரி சம்பத் நம்மிடம் இருக்கோ அது நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். பாருங்களேன், 2 துவாரத்தின் வழியாக அல்லது இடது துவாரத்தின் வழியாக மூச்சு காற்று உள்ள போய்விட்டு வருகிறது, சுதந்திரமாக போய்விட்டு வருகிறது. யாராவது நம்ம அதுக்கு கஷ்டப்படுறோமா? நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா அதுக்காக? காற்றே நீ இடது துவாரத்தின் வழியாக இந்த வேகத்திலே போ அப்படின்னு நாம யாராவது முயற்சி எடுக்கிறோமா? ஏதாவது கவனம் செலுத்துறோமா? உட்காந்து கொண்டு நான் தானே இந்த காரியத்தை பண்ண வேண்டியிருக்கு, என்ன புழப்படாப்பா, இப்படி மூச்சு விட வேண்டியிருக்கிறதே அப்படின்னு நாம யாராவது புலம்புறோமா? அதைப்படி சிந்திக்கிறோமா? சீராக போய்விட்டு வருகிறது அல்லவா? இடைப்பின்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி
இரண்டு இரண்டு கலையின் வழியாக இடைப்பிங்களை இடது நாசி வலது நாசி வழியாக பிராணன் உள்ளே போய்விட்டு வருகிறது, வெளியே வருகிறது. உள்ளுக்குள்ளே எல்லா இடமும் வியாபிக்கிறது, தடையில்லாமல் நடக்கிறது. எந்த நம்முடைய முயற்சியும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் இது நடக்கிறது. ரைட், இது நடக்கின்றது அப்படிங்கிறது என்ன 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 அடையாளம்? நம்முடைய உடம்புல எந்த பகுதியிலும் கஷ்டமான தன்மை இல்லை, மூச்சு விடுவது கூட கஷ்டமா இல்லை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், நடுவு உள்ள புகுந்து இந்த காற்று உள்ளே போய்விட்டு வருகின்ற காற்றை நாம் என்ன பண்றோம், பலவந்தமாக தடுத்து நிறுத்தோம். நிரோதம், தடுத்து நிறுத்தினோம்னா என்ன ஆகிறது? எப்படி தடுத்து நிறுத்துறோம்? எது இந்த பிராணனை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, சீராக போய்விட்டு வரக்கூடிய பிராணன் எண்ணங்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. எந்த எண்ணத்தினால? எந்த எண்ணங்கள் என்னுடைய இரத்த ஓட்டத்தை உறைய வைக்குமோ, எந்த எண்ணங்கள் பிராணனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துமோ, எந்த எண்ணங்கள் என்னுடைய உடம்பினுடைய செயல்பாடுகளை எல்லாம் செயல்பட விடாமல் ஸ்தம்பிக்க வைக்குமோ, எந்த எண்ணங்கள் என்னுடைய ஹிருதயத்தை இயங்க விடாமல் தடுக்குமோ, எந்த எண்ணங்கள் என்னுடைய கிட்னியை செயல்பட விடாமல் தடுக்குமோ, எந்த எண்ணங்கள் என்னுடைய இரத்தத்தையே விஷமாக ஆக்குமோ, எந்த எண்ணங்கள் என்னுடைய பிரெயின் என்று சொல்லக்கூடிய மூளையை செயல்பட விடாமல் செய்யுமோ, அந்த எண்ணங்களை மனதிலே நான் தாங்கிக் கொண்டிருந்தால் இதெல்லாம் நடக்கிறது. நாம் அந்த மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மருத்துவர்கிட்ட போனா அவர் என்ன பண்றார், நம்முடைய நாடியை பிடிச்சு பார்க்கிறார். உடனே சொல்றார், உங்களுடைய பிளட்டினுடைய பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, அதிகமாக நீங்கள் எண்ணுவீர்களோ, அதிகமாக நீங்கள் தவறாக சிந்திப்பீர்களோ? ஆமாம், நிறைய சிந்தனை ஓட்டம் சீராக இல்லாமல் எதிரடையாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமாக போய்விட்டு வரக்கூடிய பிராணனை, என்னுடைய மூச்சு காற்றே இவ்வளவு தடைபடுகிறதே. நினைத்து பாருங்கள், இறைவனுக்கும் எனக்கும் இடையிலே உண்டான அந்த உறவை இந்த 6 விதமான எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து தடுத்தது என்றால், எப்படி எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே ஒரு அந்யோன்யமான உறவு இருக்க முடியும்? எப்படி மனசு ஓடும்? அங்க தடைபட்டு 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 பிராணனும் இரத்தமும் சிந்தனைகளும் வந்தால் நினைச்சு பாருங்கள், தடைபட்டு தடைபட்டு வந்துன்னா என்னத்துக்கு ஆகும்? நம்ம அடைய வேண்டிய இலக்கை வேகமாக அடைய முடியுமா? தடைபட்டு தடைபட்டு தடை. வெங்கியை பார்க்கறதுக்கு போறோம், மிருகங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு போடுற மாதிரி அடைச்சு போட்டுருவோம். ஒரு கூட்டுல இருந்து அடுத்த கூண்டு, ஒரு கூட்டுல இருந்து அடுத்த கூண்டு. 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் காத்திருந்து வெங்கியை பார்த்தா நமக்கு வெங்கியை பார்க்கணும்னு தோணுமா? ஏன்னா நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேல மனசு அங்க உட்கார்றது இல்லை. என்னை கொண்டு போய் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்ல தீவனத்தை வேற கொடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா மொழியிலும் எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டு அதுதான் காதுல ஓடுமே தவிர மனசுல ஓடுமே தவிர வெங்கிய சிந்திக்கவங்க என்னமா வரும் எனக்கு? இப்ப தடைபட்டு தடைபட்டு நான் இறைவனை தரிசிக்க போகிறேன் அப்படின்னா
ஏற்கனவே என்னுடைய மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்தை நோக்கி. அதே போல இறைவனை நோக்கி மனமானது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், சீராக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். தடையில்லாமல் ஓடணும்னா அந்த எண்ண ஓட்டங்களை தடுக்கக்கூடிய எண்ணங்கள் என்னிடத்துல மிகுதியாக இருக்கிறது. ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்த எண்ண அலைகளினாலே, பதிவுகளினாலே நிறைய நிரம்பி இருக்கிறது. இப்போ இவைகள் எல்லாம் இறைவனை நோக்கி போய் தூய்மையானால் தான் இந்த எண்ணங்கள் அத்தனையும் இறைவன்கிட்ட போகணும். இறைவனிடத்திலே போய் இந்த எண்ணங்கள் அத்தனையும் தூய்மையானால் தான் என்னை நான் இறைவனிடத்திலே முழுமையாக கொடுக்க முடியும். இப்போ இறைவன் இங்கே என்ன செய்கிறார்? தன்னை நோக்கி வருகின்ற எண்ண அலைகளை, இப்ப நீங்கள் இந்த முக்கியமான இந்த தசகத்தினுடைய முக்கியமான வேலைன்னு பார்த்தா கம்சனுடைய நிகிரகம். பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோபிகாஸ்திரிகளுக்கு அருளியது, கோப்பர்களுக்கு அருளியது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பகவானுடைய அவதாரத்தினுடைய லீலைகள் இதெல்லாம் இந்த ஸ்கந்தத்திலே வரக்கூடிய முக்கியமான செயல் என்ன அப்படின்னு பார்த்தா துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம். இப்ப கம்சன் இறைவனை நோக்கி வரணும். அவன் இறைவனை நோக்கி முழுமையாக வரணும்னா அவனை வரவிடாமல் தடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் முதல்ல அனுப்பணும். இறைவன்கிட்ட போய் இறைவனால் அது நாசம் செய்யப்பட்டார். இப்ப நம்ம கேட்ட உடனே நமக்கு உடனே ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. நாங்களும் அப்படித்தான் எங்களுடைய எண்ணத்தை எல்லாத்தையும், கெட்ட எண்ணத்தை எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்துடுறோம், இறைவன் சரி பண்ணி கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு நினைச்சுக்கூடாது. இல்லை, எது ஒன்று எடுத்தாலும் அதுல நமக்கு என்ன ஒரு நூற்கோள்னு பார்ப்போம். அதுல எப்படி நாம மறைஞ்சு ஒழிஞ்சுக்கலான்னு பார்ப்போம். எனக்கெல்லாம் முடியாதுப்பா, இறைவனா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டோம், இறைவனே தொடப்பத்தை எடுத்து என் மனசை தொடச்சுக்கிட்டோம், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எதுக்கு பிறந்தாய் நீ? ஒன்றுமே செய்ய மாட்டேன், எதுக்கு பிறந்தாய் நீ? சாப்பிடக்கூட வேண்டாமல்லவா? இந்த கேள்வி வருகிறது. இங்கே நிரோதம், நிரோதம் என்று சொன்னால் நாசப்படுத்துதல், அழித்தல் என்றால், ஒருவேளை நான் இறைவனோட சேரணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ, என்னுடைய மனது இறைவனோட சேர ஆசைப்படுகிறது. ஒருவேளை அப்படி ஆசைப்பட்டா, இப்ப இறைவன் இறைவன் சொல்றீங்களே, இந்த இறைவனை கண்ணாலேயே நாங்க பார்க்கலையே சுவாமி, நீங்க எதுக்கு இறைவனை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? இறைவன் எனக்கு அடையலாம் விருப்பமே கிடையாது, வேற ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா இறைவனை பார்க்கவே இல்லை, பார்க்காத இறைவனை குறித்து எனக்கு என்ன கவலை? வேண்டாம், இறைவனை நான் அடையணும்னு ஆசை இல்லை என்றால், ஏன்னா இறைவன் எங்கேன்னே தெரியலையே, எங்க இருக்காருன்னே தெரியல, இருக்காரா இல்லையானே தெரியலையே. ஏன்னா நமக்கு எப்போதுமே இறைவன் இருக்கார் அப்படின்னா உடனே நம்ம கண் முன்னாடி ஏதாவது செஞ்சுட்டு போகணும். ஒரு வேலைக்கார மாதிரி இந்த தொடச்சிட்டு போ, தொடச்சிட்டு போ, இறைவன் இருக்கார் நம்புறேன், இதை செய்து கொடுத்துட்டு போ, செய்து கொடுத்துட்டு போ, உடனே நம்புறேன். இறைவனை நாம நம்முடைய நிலைக்கு ரொம்ப தரந்தாழ்த்தி கொண்டு இப்படிலாம் செஞ்சாதான் இறைவன் இருக்காருன்னு நம்புவேன்னு சொல்லுவோம். நாங்கள் பூட்டான் போயிருந்தோம். அப்போ போயாச்சு, மேற்கு வங்கத்தை தாண்டி, பார்டரை தாண்டி பூட்டான் எல்லைக்கு போயாச்சு. பூட்டானுக்குள்ள போனா
இமிக்ரியேஷன், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த நாட்டினுடைய விதிகளை பின்பற்றி இருப்பேன். இந்த நாட்டுக்கு நான் உங்கள் நாட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்கள் நாட்டினுடைய விதிகளை எல்லாம் பின்பற்றி இருப்பேன், எந்த கெடுதலும் உங்கள் நாட்டுக்கு செய்ய மாட்டேன், நான் உங்கள் நாட்டினுடைய விரும்பியாகத்தான் வந்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களை உத்தரவாதம் செய்து இவர் இதுக்கு தான் வந்திருக்கிறார், இந்த மாதிரி காரியத்துக்கு தான் வந்திருக்கிறார், வேற ஒன்றும் செய்ய போவது இல்லை அப்படிங்கிற அந்த உறுதியை கொடுத்து விட்டு அனுப்புகிறார். நாம பாஸ்போர்ட்னு சொல்றோம் அல்லவா, விசா பாஸ்போர்ட்னு சொல்றோம் அல்லவா, அந்த நடைமுறைகள்லாம் அங்க இருக்கு. நான் உள்ள போறேன், என்னுடைய எல்லாம் பார்த்து விட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு அருகதையற்றவர், நீங்கள் இந்த நாட்டுக்குள்ள வரணும்னா உங்க நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட எங்களுக்கு ஒரு கடிதம் வாங்கி அனுப்புங்கள், நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். எதற்கு, என்ன காரணம், அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் இருக்கிறார் அல்லவா, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர்கிட்ட ஒரு கடிதம் எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் உங்களை கட்டாயம் ஏற்றுக்கொள்கிறோம். என்னன்னு கேட்டா என்பதுதான் புரிகிறது. அந்த நாட்டுக்கு போய் நாம் மத பிரச்சாரம் செய்து அந்த மக்களை எல்லாம் மதம் மாற்றி விடுவோம், நீங்கள் சுவாமியா வேற இருக்கிறீர்கள், அதனால உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இப்போ அவர் உடனே என்ன சொல்றார், உங்க நாட்டினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து எங்களுக்கு கடிதம் வரணும். அப்போ இப்ப நான் ஒரு தனிப்பட்ட பிரஜையாக அங்கே நான் நிற்கவில்லை, நான் பாரத நாட்டினுடைய பிரஜையாக அங்கே நிற்கிறேன். பாருங்கள், நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கு, நீ பாரத நாட்டினுடைய பிரஜை. அப்ப பாரத நாட்டினுடைய பிரஜையை அனுமதிக்கணுமா வேண்டாமான்னு அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை முடிவு செய்யட்டும், அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப நான் எங்க வந்துடுறேன் பாருங்கள், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்குள்ளே நடைமுறைக்குள்ளே நான் வந்து விடுகிறேன். நாம என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கும் இந்த நாட்டுக்கு என்னப்பா சம்பந்தம், எனக்கும் பாரத நாட்டுக்கு என்ன சம்பந்தம், நான் தனிப்பட்ட மனிதன் நினைச்சுக்கிறோம். ஆனா நான் பாரத நாட்டினுடைய பிரஜை தான், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நான் வாழ்ந்தாக வேண்டும், அந்த நாடு தான் என்னை பாதுகாக்கிறது என்பது எப்போ தெரிகிறது, ஒரு இடத்துக்கு மற்றொரு இடத்துக்கு போகும்போதுதான் தெரிகிறது. ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்டு அந்த நாடுதான் உன்னை முழுமையாக பாதுகாக்கிறது. இப்போ நமக்கு அந்த நாட்டினுடைய, நான் எந்த நாட்டிலே வசிக்கிறேனோ அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியவில்லை, யார் என்னை பரிபாலனம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, என்னை யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்களா, பரிபாலனம் செய்கிறார்களா என்றால் தெரியாதுன்னு சொல்றோம். ஆனா கண்ணுக்கு தெரியாமல் என்னை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்று இருக்குங்கிறது எப்போ தெரியும், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போதுதான் தெரிகிறது. அதே போலதான் பரமாத்மாவுடைய எல்லைக்கு அடங்காத எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு தெரிவது இல்லை. நாம் அதை உணர்வதும் இல்லை. இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்கும். எப்படி என்னுடைய இப்ப நான் நினைச்சுக்கிறேன், நான் எதுக்கு வெளியுறவுத்துறைகிட்ட போய் என் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட போய் எதுக்கு நான் கடிதம் வாங்கணும்டானா, நீ அந்த நாட்டினுடைய பிரஜை, அவர் எங்க நாட்டுக்கு கடிதம் எழுதினா நீங்க சேர்த்துக்கொள்ள, இவர் நல்லவர் தான், இவர் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் சொன்னா சேர்த்துக்கிறோம். இப்போ நான் இறைவனுடைய எல்லைக்கு உட்பட்டு தான், அந்த எல்லைக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன். இறைவன், அதனால்தான் ஈஸ்வரன் என்றாலே ஆள்பவன் என்று பொருள், தலைவன் என்று பொருள். நம்ம எல்லோரையும் ஆள்பவன், ஆண்டு கொண்டிருப்பவன் அவன்தான். அவனுடைய கண்காணிப்பில் தான் நம்ம அத்தனை பேருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லையே எங்க கண்ணுக்கு தெரியலையேடாண்ணா,
என் கண் முன்னாடி வந்து பிரதம மந்திரி நிற்கட்டும் நம்புகிறேன், என் கண் முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நிற்கட்டும் நம்புறேன்டான்னா. அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அறிவோடு நிறைந்து. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? தாய்மான சுவாமி இறைவன் எங்கடா இருக்கான்டான்னா, எங்கெங்களும் தேடாதடாப்பா, அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான். முதல்ல அங்குங்களாதபடி எங்கும் இருக்கான். எப்படி? பிரகாசமாய். சரி, அங்குங்களாதபடி எங்க இருந்து போடும் பிரகாசமாய்? எனக்குள்ள இருக்கானா இல்லையா? ஆனந்த ஸ்புரணமாகி நமக்குள்ளே ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ரூபமாக இருப்பதே அவன்தான். ஆனந்த ஸ்புரணமாகி அறிவோடு நிறைந்து, ஒவ்வொருத்தர் அறிவுளும் அறிவாக நிறைந்து அந்த பரமாத்மா இருக்கிறார். இப்ப அவரை நான் அடையணும். இந்த அறிவுக்குள்ள நிறைந்திருக்கின்ற அந்த அறிவு ஸ்வரூபத்தை என்னுடைய அறிவால அடையணும்னா, இந்த இடத்துல அறிவுனா மனசு, என்னுடைய மனதால் நான் தேடி அடையணும்னா அதை அடைய விடாமல் செய்வதுதான் இந்த தம்ப தர்ப்ப அபிமானஹா குரோதஹா ஆருஷ்வ அஜ்ஞானம் சாபி ஜாதஸ்ய ஆர்த்த சம்பதம் ஆசுரி. இந்த ஆறும் விதவிதமான வடிவங்கள் அளிக்கிறது. அதைத்தான் நாம் வந்து இங்க கதை ரூபத்திலேயே பார்த்து 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 நிறைய கேட்டும் படித்தும் கதை ரூபத்திலேயே உள்ளதையெல்லாம் ரமிச்சிருப்போம். அகாசுரன், பகாசுரன், சகடாசுரன், பூதனா, இப்படி விதவிதமான கதாபாத்திரங்களை கொண்டு வந்து காமித்தா பாரு, பூதனா வதம் செய்தார், சகடாசுரனை வதம் செய்தார், அகாசுரனை பகாசுரனை வதம் செய்தார், திருநாவர்த்தனை. யார் இதெல்லாம்? இந்த ஆறும் தன்னை விதவிதமான ரூபத்திலே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிம்பங்கள். 3 குணம், அதுல இந்த 2 குணங்கள் மாயை விதவிதமான தோற்றத்தை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து எழுப்பி நம்முடைய அறிவினுடைய ஓட்டத்தை, இறைவனின்பால் போகின்ற அறிவினுடைய ஓட்டத்தை போகவிடாமல் தடுக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? இந்த தசகம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னிடத்துல இந்த நிரோதம் ஏற்பட்டிருக்கும். எந்த நிரோதம்? எதை நாசம் செய்யறது? உடனே சொல்லக்கூடாது. பூதனா நாசம், சகடாசுரன் நாசம், திருநாவர்த்தன் நாசம். பகவான் வந்தார், எல்லாரும் அழிச்சிட்டார். இந்த இடத்துல அடித்தல் என்பது என்னுடைய குண மாறுபாடுகளை, ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய அந்த மாறுபாடுகளை அழித்தல், நிரோதம் செய்தல், நாசப்படுத்துதல். எதை கொண்டு நாசப்படுத்துவது? எதன் துணை கொண்டு நாசப்படுத்துவது? இந்த குணங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய நன்மையான குணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக. அந்த நேர்மையான குணத்துக்கு சொந்தக்காரன் தான் பரமாத்மா. எல்லா பண்புக்கும் உரியவன் அவனிடத்துல. இந்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆசுர ராட்சச குணங்கள் போகும் நேரத்திலே, அவனிடத்திலே போகும் நேரத்திலே இந்த குணங்கள் எல்லாம் பகவானுடைய குணங்களாக மாறிவிடுகிறது. பகவானை உணரக்கூடிய குணங்களாக மாறிவிடுகிறது. நம்முடைய முன்னோர்கள் வந்து அதனால என்ன சொன்னார்கள்? பயம் வந்துதா, நாராயணா 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 சொல்லிகிட்டே போப்பா,
உனக்கு பயம் போயிரும்னா நமக்கு நம்ம அந்த காலத்து மக்கள் நம்பினார்கள். நாராயணா சொன்னா பயம் போயிருமா? ஆமா, பயம் போயிரும். தனிமையில போறோம், பள்ளிக்கூடம் போறோம், அல்லது வெளியில எங்கேயாவது போறோம், தனிமையில போகிறோம், தனிமையில யாத்திரை பண்றோம்னு வச்சுப்போமே, பயமா இருக்குன்னா நாராயணா 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 சொல்லு, எல்லாம் சரியா போகும், பயம்லாம் போயிடும். இப்போ பயங்கர உணர்வு மனதுல வரும்போது அதற்கு நேர் எதிரடையான பயத்தை போக்கக்கூடிய எண்ண அலையை மனதுல தாரணை செய்த உடனேயே இந்த பயங்கர அசுரன் மனதை விட்டு வெளியேறுகிறான். அவ்வளவுதான் நடக்கிறது. அங்க ஒரு சப்தம் என்னை பயமுறுத்துகிறது, ஒரு எண்ண அலை என்னை பயமுறுத்துகிறது. அந்த எண்ண அலைக்கு நேர் விரோதமாக ஒரு பலம் பொருந்திய எண்ணத்தை கொடுக்கும் போது இந்த எண்ண அலையானது காணாமல் போய்விடுகிறது. அதனுடைய வலிமை கூட கூட இதனுடைய வலிமையானது அழிந்து போகிறது, காணாமல் போய்விடுகிறது. இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த எண்ணம் வருதா, அப்ப இந்த எண்ணத்தை எண்ணு. நாம அதை என்ன பண்ணிட்டோம், காலப்போக்கில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நாராயணா சொன்னா எல்லாம் சரியாயிருமா? பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னா கிருஷ்ணன் உதவி பண்ணுவானா அப்படின்னு கேட்கிறோம். என்ன அலைகள் எதிரடையாக இருக்கிற வரை அது நம்முடைய இறை சிந்தனா ஓட்டத்தை தடுக்கிறது, ரோதனம் செய்கிறது. அந்த எண்ண அலைகள் சீராக போகணும்னா நான் அதை தடுத்து நிறுத்தணும். அதனால்தான் சித்த விருத்தி நிரோதா யோகா அப்படின்னு பதஞ்சலி முனிவர் தன்னுடைய யோக சூத்திரத்துக்கு முதல் யோகத்துக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கமே இதுதான். சித்த விருத்தி நிரோதம். சித்தம்னா மனது, விருத்தினா எண்ணங்கள். மனதில் எழக்கூடிய எண்ணங்களை சித்த விருத்தி நிரோதம். நிரோதம் என்றால் நாசமாக்குதல், அழித்தல், தடுத்தல், ஒழுங்குபடுத்துதல். மனதை அழிக்க முடியாத, மனது பரமாத்மாவுடைய சக்தி. இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுப்போம். ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மனது என்பது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு சாதனம். அது காரணம் பரமாத்மாவுடைய சக்தி. அதுல எந்த தோஷமும் இல்லை. மனதுல, பரமாத்மாவுடைய மனதுல எந்த தோஷமும் இல்லை. அப்படி தோஷம் இருந்ததுன்னா சாஸ்திரத்துல அதை பத்தி விசேஷமாக பேசவே மாட்டார்கள். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிண்யை நமஹ. லலிதா சகஸ்ரநாமத்துல பார்க்கிறோம் அல்லவா, அம்பாள் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணியா இருக்கலாம். ஓ சக்தி இடத்திலே எந்த தோஷமும் இல்லை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணமாக இருக்கக்கூடிய சக்தி மனதிடத்திலே எந்த தோஷமும் இல்லை. ஆனால்தான் தோஷம் இல்லாத மனதை கொண்டு இறைவன் சந்தோஷமா இருக்காங்க. பின்ன நான் ஏன் இருக்க முடியல? அங்கதான் முரண்பாடு, அங்கதான் குழப்பம் வருது. இறைவன் அவருடைய சக்தியை கொண்டு ஆனந்தமா இருக்கார், எந்த படைப்பும் இல்லாமல் இருக்கார், பூர்ணமா ஆனந்தமா இருக்கார். அவருடைய சக்தி கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. பாருங்களேன், ஒரு தனி மிருகம்
கூட்டத்துடன் கூடி இருக்கக்கூடிய மிருகம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். யானை கூட்டத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். யானைகள் கூட்டங்கூட்டமாக இனங்களோட சேர்ந்து காட்டிலே பிரயாணம் செய்கிறது. அப்படி கூட்டங்கூட்டமாக போச்சுன்னா அது எந்த அழிவுக்குண்டான செயலையும் பண்றதில்லை. அந்த யானை கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு யானை தனியாக பிரிஞ்சு வரட்டும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்னென்னலாம் செய்கிறது, அதை கண்டு எப்படியெல்லாம் நாம் பயந்து ஓட வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் எல்லாம் கண்கூடாவே பார்க்கிறோம். இப்ப அதனுடைய அந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகள் மீண்டும் எப்போ அடங்கும்? இந்த அங்க காட்டினுடைய அந்த வனவிலங்கு அதிகாரிகள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த யானை தனியாக துவம்சம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய யானை விரட்டி கொண்டு போய் யானை கூட்டத்தோட கொண்டு சேர்த்து விட்டு வருகிறார். அங்க போனதுக்கு பிறகு தன்னுடைய ஆக்ரோஷம் எல்லாம் அடங்கி போய் அமைதியாக மீண்டும் அது தன்னுடைய இனத்தோட சஞ்சாரம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முழு பலத்துடன் நான் இருக்கிறேன், என்னுடைய கூட்டத்தோடு இருக்கும்போது முழு பலத்துடன் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆனந்தமா இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேங்கிற அந்த எண்ணம் வந்து விடுகிறது. எந்த மூர்க்கத்தனமான செயல்பாடும் இல்லை. எப்பொழுது நான் என்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து விட்டேன் நினைக்கிறதோ அப்பொழுது அந்த முழுமைத்தன்மையை அது உணர்றதில்லை. நான் குறைபாடு உடையவன், நான் எங்கேயோ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன், என்னுடைய இனத்து மக்கள் என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள், இனிமேல் எனக்கு யார் என்னுடைய இனத்தோட என்னை கொண்டு சேர்ப்பார்கள், யார் என்னை என்னுடைய இனத்தோட மீண்டும் வாழ வைக்க போகிறார்கள், நான் அப்படி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே, என்னை யாராவது அழித்து விட்டால் என்ன பண்ணுவது, என்னை யாராவது பிடித்து விட்டால் என்ன பண்ணுவது, எனக்கு இப்ப வாழ்க்கை என்ன கதி என்று அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் ஆக்ரோஷத்தன்மை. முழுமைத்தன்மை இல்லைன்னு நினைச்சுட்டா அதுல இருந்து வரக்கூடியதான் ஆக்ரோஷமான தன்மை. முழுமை அடைவதற்கு உண்டான செயல்பாட்டினுடைய வெளிப்பாடுதான் அது. நம்மளும் அப்படித்தானே, இறைவனை விட்டு வேறானவனாக நம்மை நான் நினைப்பதனால தான். யார் நினைக்கிறா? ஒரே மனதுதான் நான் முழுமையானவனா இருக்கிறேன்னு நினைக்கிறது. ஒரே மனதுதான் நான் முழுமை இல்லாதவனாக இருக்கிறேன்னு நினைக்கிறது. ரெண்டும் ஒரே மனதுதான். தன்னை முழுமையானவனாக நினைக்கக்கூடிய மனம் தன்னுடைய இனத்தோட ஆனந்தமா இருக்கு என்றால் மனது. நான் முழுமை இல்லாதவனாக இருக்கிறேன் நினைக்கக்கூடிய மனதுக்கு என்னை யாராவது முழுமைப்படுத்தி வைக்க மாட்டார்களா அப்படின்னு மதங்கொண்டு அலைகிறது. நாமளும் மதங்கொண்டு அலைகிறோம். அந்த மதத்தை நிரோதம் செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தசகம். என்ன மதம்? வித்யா மதம், தன மதம், தானிய மதம், குல மதம், கோத்திர மதம், சௌந்தர்ய மதம், புத்திர மதம், பௌத்திர மதம், ஆரோக்கிய மதம், ஆயு மதம், என்னெல்லாம் என்னெல்லாம் மதம். ஒன்னா ரெண்டா? நான் அழகு உடையவன் அதனால வரக்கூடிய மதம், நான் செல்வம் உடையவன் அதனால வரக்கூடிய மதம். இந்த மூன்று குணங்களில
அந்த 3 குணங்களுக்கு உண்டான செல்வங்கள் இருக்கு அல்லவா? அறிவால் வரக்கூடிய செல்வம், ரஜோகுணத்தினால வரக்கூடிய செல்வம், உணர்வுகளால் வரக்கூடிய, உடலை கொண்டு வரக்கூடிய உடைமைகளால் வரக்கூடிய மதம், இவைகள்ல சுத்தி 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 மதம் கொண்டு ஒரு மத யானையை போல சுற்றி திரிகிறோம். எந்த காட்டுல? இந்த சம்சாரம்ங்கிற வனத்துல. இல்லையே நாங்கெல்லாம் மதம் கொண்டு அலைகிறோமா, நாங்கெல்லாம் யானையா, மூர்க்கமா? வெளியில காமித்துக் கொள்வதில்லை, அவ்வளவுதான். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் பாருங்கள். ஒரு மதங்கொண்ட யானை எப்படி நமக்கு அது கண்ணுக்கு தெரிகிறது. அதனுடைய பதப்படைப்பு, அதனுடைய பதற்றம், அதனுடைய பயம், அதனுடைய கோபம், அதனுடைய ஆக்ரோஷத்தன்மை, இதெல்லாம் வெளியில தெரிகிறது. நாம மறைத்து வச்சுருக்கோம், அவ்வளவுதான். அந்த மறைப்பினுடைய வெளிப்பாடு தான் நம்மிடத்துல இறைவனை நோக்கி போக விடாமல் உள்ள தடைகள். பயத்தினால், பதற்றத்தினால், கவலையினால், இதெல்லாம் அதுல இருந்து வரக்கூடிய எண்ண அலைகள் தான். இந்த மதத்தினால வரக்கூடிய எண்ண அலை தான் இந்த பதற்றம், பயம், கவலை, கோபம், அழுகை, பொறாமை. மதங்கொண்டு அலைகின்ற இந்த ஜீவனை, கம்சனை போல மதங்கொண்டு அலைகின்ற ஜீவனை நிரோதம் செய்யணும். இவன்கிட்ட எதெல்லாம் இந்த மதத்துக்கு காரணமாக இருக்கோ அந்த எண்ண அலைகளை நிரோதம். அப்போ என்னுடைய மனதுல இந்த 3 விதமான எண்ண அலைகளை நான் நிரோதம் செய்வதுதான் இந்த ஸ்கந்தத்தினுடைய முக்கியமான சாரம். இந்த 3 விதமான குணத்தினுடைய எண்ண அலைகளை பக்திங்கிற சாதனம் கொண்டு, பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்ண சக்தியினுடைய துணை கொண்டு, அறிவினுடைய துணை கொண்டு, இந்த 3 குணங்கள் வெளிப்படாமல் இருந்தால் அதுக்கு பெயர் சக்தின்னு பெயர். 3 குணமா வந்துட்டா அதுக்கு பெயர் மாயா. அந்த 3 குணங்கள் தனிப்பட்ட ஒரு ஜீவனுக்குள்ள வந்தால் அதுக்கு பெயர் அவித்யா. இந்த 3 படியா ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, என்னிடத்துல இருக்கக்கூடிய குணதோஷத்தோட மலினமாக இருக்கின்ற மனம், அதுதான் அவித்யான்னு சொல்றோம். என்னிடத்துல இருக்கக்கூடிய மலினமாக இருக்கின்ற முக்குணம். இந்த மலினமான மனம் என்ன பண்ணுகிறதுனா, என்னையும் அழித்து, உலகத்தையும் அழித்து, மாயாருமாருடைய உலகத்தையும் அழித்து, இறைவனையும் நாசம் செய்வதற்காக துடிக்கிறது. இந்த மலினமான அழுக்கு நிறைந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மலினமான அழுக்குகள் நிறைந்த மனதை நான் என்ன பண்ணணும், இறைவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். பக்திங்கிற சாதனம் கொண்டு பரமாத்மாங்கிற அந்த குருவனுடைய அறிவை துணை கொண்டு அவற்றை இந்த மனசை கொடுத்து, மலினமான மனதை கொடுத்து, இந்த மலினமான எண்ணங்களை எல்லாம் நிரோதம் செய்து கூடப்பா அப்படின்னு நான் சொன்னா, இந்த மலினமான மனம், முக்குணம், வாசனா நிறைந்த மனம்
பரமாத்மாவால் நிரோதம் செய்யப்பட்டு தூய்மையான மனமா மாறும். அந்த தூய்மையான மனதை இறைவனுடைய சொரூபமாக ஆக்குவதற்கு இந்த மனதை மீண்டும் இந்த வாசனா மூட்டைகள் நிறைந்த உலகத்திடத்திலே கொண்டு போகாமல் இறைவனுடைய மயமாகவே ஆக்குவதற்காக நான் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்கு அல்லவா, மீண்டும் என்ன இந்த வாசனைகளை வரவிடாமல் தடுத்து இந்த புனிதமான மனதை இறைவனுடைய சக்தியாக மாத்திடும். இறைவனுடைய சக்தியா மாத்திட்டா அந்த சக்தி இறைவனிடத்திலே போய் ஒன்று கலத்தல் என்பதுதான் யோக சாஸ்திரத்தினுடைய சாரம், நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிர்வாணம்னா என்னது? மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் எதுவுமே இல்லாமல் பூர்ணமான புனிதமான மனம் இறைவனோட ஒன்று கலத்தல். ஏற்கனவே இறைவனோட தான் இருக்கு, ஆனா இறைவனோட ஒன்று கலக்காமல் இருக்கு. இந்த யானை அந்த இடத்து காட்டுக்குள்ளதான் இருக்கு, ஆனால் தன்னுடைய இனத்தை பார்க்காமல் இருக்கு. இந்த யானை என்ன பண்ணணும்? தன்னுடைய இனத்தை பார்த்துட்டா போதும். சேருதல் என்பது கூட அடுத்தபடி, பார்த்தாலே என்னுடைய இனம் இங்கதான் இருக்கா, அப்ப நிச்சயமா நான் அடைந்து விடுவேன். பார்த்து விட்டாலே அதனுடைய ஆக்ரோஷம் குறைய ஆரம்பித்து விடுகின்றது, அழிய ஆரம்பித்து விடுகிறது. உள்ளுக்குள்ளே இந்த அன்பு ஸ்புரணம் வர ஆரம்பித்து விடுகின்றது. அப்போ குரு என்ன பண்றார்? இறைவன் உனக்குள்ளதாண்டா இருக்கான், அந்த 3 குணத்தை நீக்கி கொஞ்சம் பாரு. எனக்குள்ளேயா இருக்கா? எனக்குள்ளதான் இருக்கா. நான் தேடிக்கொண்டே, வெளியிலே தேடிக்கொண்டே இருக்கிறேன். வெளியெல்லாம் தேடாதரா, உனக்குள்ளேயே தேட. உனக்குள்ளேயே தேடப்பா. அந்த 3 குணத்தை கொஞ்சம் நீக்கி பார், உனக்குள்ளேயே ஸ்பிரித்து கொண்டிருக்கிறார் பாருன்னு சொல்லும் போது, எனக்குள்ள இருக்காருன்னு அந்த பொருளை காட்டும் போதே, சாஸ்திரத்தின் துணை கொண்டு காட்டும் போதே எவ்வளவு எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பெரிய ஒரு பெருமூச்சு. அப்பா எங்கேயோ தேடினே எனக்குள்ள இருக்காருன்னு சொல்றாரே. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த 3 குணத்தை, அந்த 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனா மூட்டைகளை அழித்து விடு, நிரோதம் செய்து விடு, நாசம் செய்து விடு. ஏன்னா இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த 3 குண வாசனைகள் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கிறத நான் மறந்து போயிருக்கேன். என்னுடைய உண்மையான சொரூபம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கோம் அல்லவா, அதுதான் உண்மையான சொரூபம். தூக்கத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு இப்ப நாம் வாழ்றோம் அல்லவா, இது நம்மளுடைய பிரதிபிம்பத்தினுடைய வாழ்க்கை முறை. அது என்னது? சூரியனுடைய பிரதிபிம்பம் கீழே நதிகளிலே, தூய்மையான நதிகளிலே, விதவிதமான பாத்திரத்திலே வைத்திருக்கக்கூடிய ஜலத்திலே விழக்கூடிய அந்த ரூபம் இருக்கல்லவா, அதை போன்றது தூய்மையான ஆனந்தம் மனது இல்லாத நிலையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். எப்பொழுது மனம் வெளிப்பட்டு விட்டதோ அப்போ வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய மனதிலே நான் தான் வந்திருக்கேன், அங்கேயும் நான் தான் வந்திருக்கேன். எந்த நான் புனிதமான ஆனந்தத்தை ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிச்சேனோ அதே நான் இப்ப என்ன பண்றேன்? விழிப்பு நிலையிலே வாசனாரூபமா இருக்கக்கூடிய மனதோட வியாபாரம் பண்ணும் போது நான் எப்படி வியாபாரம் பண்றேன்?
பிரதிபிம்பமாக இருந்து கொண்டு வியாபாரம் பண்றேன். 3 குணத்தோட கூடி அதில் கிடைக்கக்கூடிய சுகத்தை என்னுடையதான் நினைச்சுக்கிறேன். அது மலினமான ஆனந்தம், அது சாயாபிம்பத்தினுடைய ஆனந்தம், அது உண்மையான ஆனந்தம் இல்லை. அதனாலதான் இதுல வியாபாரம் பண்ணி மனது சோர்வடைந்து போய் இந்த வாசனா மூட்டையெல்லாம் விட்டு மறுபடியும் தன்னுடைய உண்மையான சொரூபத்துக்கு போக ஆசைப்படுகிறது. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த நிரோதம்ங்கிற அந்த ஸ்கந்தத்தின் மூலமா விழிப்பு நிலையிலேயே இந்த 3 குணத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை நிரோதம் செஞ்சிட்டான். அழித்து விட்டால், தடை செய்து விட்டால், உண்மையான ஸ்புரணம், உண்மையான ஆனந்தத்தினுடைய அந்த அனுபவத்தை நம்மால் விழிப்பு நிலையிலேயே அனுபவிக்க முடியும், பெற முடியும். அதுதான் சமாதி என்று சொல்லப்படுகிறது. நிர்விகல்ப சமாதி அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா? அது என்னதுரானா இந்த வாசனை இல்லாத. ரமண மகர்ஷி சொல்றார், வாசனை இல்லாத மனம் வந்துட்டா அன்று நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்பா, அதுதான் மோட்சம்ங்கிறார் அவர். பாத்திரத்தை நிறைய பதார்த்தங்களை பாத்திரத்துல உபயோகப்படுத்துறோம். பாத்திரமானது இப்பொழுது அழுக்கடைந்து போய் அதனுடைய உண்மையான தன்மை தெரியாம இருக்கு. இப்ப நான் அந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தணும் அல்லது உபயோகப்படுத்தாம வைக்கணும். இந்த பாத்திரத்தை நான் உபயோகப்படுத்தாம வைத்தாலும் சரி, அல்லது உபயோகப்படுத்துவதற்காக இந்த பாத்திரத்தை நான் எடுத்தாலும் சரி, இந்த பாத்திரம் உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக நான் அதை சுத்தம் செய்கிறேன் அல்லவா? தூய்மையாக அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கிட்டா போதும். நான் அந்த பாத்திரத்தை ஒன்றும் பண்ண வேண்டாம். பாத்திரம் ஏற்கனவே தூய்மையா தான் இருக்கு. நான் அதை உபயோகப்படுத்தியதுனால அந்த பாத்திரம் அழுக்கடைந்ததை போல நான் நினைச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிவிட்டால் பாத்திரமானது புனிதமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். மனம்ங்கிற பாத்திரம் இறைவனுடைய பாத்திரம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய பாத்திரம் அல்ல, இறைவனுடைய பாத்திரம். இறைவனுடைய சக்தி. அந்த சக்திக்குள்ள நாம புகுந்து அந்த சக்தியை நம்முடையதாக ஆக்குவதற்கு பிரயத்தனப்படுறோம். அங்கதான் இந்த குழப்பமே வருது. அப்போதான் நம்முடைய மனம் அல்லது இறைவனுடைய மனம் மலினப்படக்கூடிய தன்மை எல்லாம் ஏற்படுகிறது. எப்போ இந்த மனம் மலினப்படக்கூடிய தன்மை வருகிறதோ அப்ப அந்த மனதினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லா தன்மை வருகிறது. மனம் நமக்கு பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா? ஆனால் மனம் நமக்கு பிரயோஜனமாக இல்லை. ஒரு வாகனம் பாருங்கள், ஒரு ஸ்கூட்டரே எடுத்துக்கோங்க. நாம வேகமாக நம்முடைய காரியத்தை பண்ணுவதற்காக ஒரு வாகனத்தை வாங்குறோம். 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்குறோம். அது நன்றாக இயங்கும், ஆகையினாலே நாம் இவ்வளவு நிமிஷத்துக்குள்ள போய்விடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு மெதுவாக கிளம்புறோம். நமக்கு எப்போதுமே இந்த நேரத்துக்கு போவதுங்கிறது இந்த பாரத நாட்டினுடைய ரத்தத்துல கிடையவே கிடையாது. எந்த இடத்துக்காக சரி நேரம் தவறி போவது என்பதுதான் நம்முடைய நல்ல பண்பாடு.
இந்த வாகனம் அதற்கேற்ப நமக்கு சகாயம் பண்ணுகிறது. என்னடாண்ணா 6:15 நாங்க இருக்கணும்னா 6:10 தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல. 10 நிமிஷமா கொட 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 கொட. இதே தடையை நம்முடைய மனம் செஞ்சதுன்னா நினைச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தணும். இந்த நிமிடத்திலே இந்த ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனம் அதற்கு தகுதி இல்லாமல் மனமானது தடையாக இருந்தால் அர்ஜுனனுக்கு எவ்வளவு பெரிய தடையா இருந்தது. முடிவெடுக்க முடியாத குழப்பத்துடன் கூடிய கார்பண்ய தோஷகாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். என்னுடைய மனம், இறைவனுடைய மனம் என்னிடத்திலே வந்து என் குப்பைகளை எல்லாம் அதுல ஏற்றி வைத்து அதுதான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு அது இடத்துல சொல்லி அந்த குப்பையோடையே நானும் இணைந்து குப்பு சுவாமியாவே மாறிட்டேன். இப்ப நீ யாரான்னு கேட்டா நான் தான் குப்பு சுவாமி. சுவாமி எங்கடா குப்பையோட வந்தாரானா? அவருக்கு எப்போதுமே குப்பையா தான் இருக்கார். இப்ப இந்த குப்பையை ஃபுல்லா நீக்கிட்டா, நிரோதம் செஞ்சிட்டா சுவாமி மட்டும் இருப்பார். மனதிலே சுவாமி மட்டும் இருப்பார். அந்த சுவாமியாக ஆக்குவதற்காக சொல்லப்பட்ட ஸ்கந்தம் தான் நிரோதம் என்று சொல்லக்கூடிய தசம ஸ்கந்தம். சாயங்காலம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.